இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். எங்களுடன் இணைந்திருங்கள். உங்கள் வாழ்க்கை எல்லா வளமும் பெற்று சிறப்பாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். சகல தோஷங்கள் மற்றும் எதிரி பயம் நீக்கும் மயூர பந்தம். ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய மயூர பந்தம். பாடல், பொருள், பலன்கள். வாழ்க வளமுடன். உங்கள் வாழ்க்கையில் எதிரி பயம், கண் திருஷ்டி, தீய சக்திகளின் தாக்கம் மற்றும் பலவிதமான ஜாதக தோஷங்களிலிருந்து விடுபட உதவும் அரிய ஆன்மீக பொக்கிஷம்தான் ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் அருளிய மயூர பந்தம். மயிலின் வடிவில் எழுத்துக்களை அமைத்து இயற்றப்பட்ட இந்த அற்புத சித்திர கவி முருகப்பெருமானின் அருளைப் பெறுவதற்கான மிகவும் சக்தி வாய்ந்த பாராயணமாக போற்றப்படுகிறது. இந்த பதிவில் மயூர பந்தத்தின் பாடல், அதன் பொருள், ஆன்மீக பலன்கள் மற்றும் பாராயணம் செய்யும் முறையை விரிவாக பார்க்கலாம். மயூர பந்தம். பாடல் வரிகள் பெரிய எழுத்துக்களில் திரையில். வரதன திபனக ரசுமுக ஒருகுக வருதுத புவிரிவிதி. மரகத வரிபர மதுகளி லசலவி மலமழ வெனலெறிய. மரபொரு குருமுனி வர்திம எலசர மதிதிரி விபுதகுரு. சுரபதி நவரச பரததி நகரம துகமழ முனிவர்தி. பாடலின் பொருள். வரதன திபனகர. வரங்களையும் செல்வங்களையும் அருளும் பிரகாசமான திருத்தலத்தில் வீற்றிருக்கும் பெருமானே. சுமுக ஒரு குக. கருணை நிறைந்த திருமுகத்தைக் கொண்ட ஒப்பற்ற குகப்பெருமானே. வருதத புவிரிவிதி. குறைவற்ற புகழும் பெருமையும் கொண்டவனே. மரகத வரிபரம். மரகத நிறமுடைய மயில் வாகனத்தில் வீற்றிருக்கும் பரம்பொருளே. துகளில் அசல விமல. எந்தக் குற்றமும் இல்லாத தூய்மையான குணங்களின் வடிவே. மழை எனல் இரிய. என்னுடைய அறியாமை, ஆணவம் மற்றும் இருள் அனைத்தும் மேகம் கலைவது போல விலக அருள் புரிவாயாக. மரபொரு குருமுனிவர். அகத்திய மாமுனிவருக்கு அருள் புரிந்தவனே. மதிவெறி விபுதகுரு. மயக்கத்தை நீக்கி உயர்ந்த ஞானத்தை அருளிய குருநாதனே. சுரபதி நவரச பரத. தேவர்களின் தலைவனே. நவரசங்களின் நாயகனே. தினகர மதுகமழ முனிவர்தி. ஞானச்சூரியனாய் என்றும் இளமையுடன் விளங்கும் முருகப்பெருமானே. எங்களுக்கு அருள் புரிவாயாக. மயூர பந்தம் பாராயணம் செய்வதால் கிடைக்கும் பலன்கள். எதிரிகளின் சூழ்ச்சிகள், பொறாமை மற்றும் தேவையற்ற பகைகள் விலகும். பில்லி, சூனியம், ஏவல், தீய சக்திகள் மற்றும் கண் திருஷ்டியின் தாக்கம் குறையும். ஜாதக தோஷங்கள் நீங்கி மன அமைதி ஏற்படும். பயம், பதட்டம் மற்றும் மனக்குழப்பங்கள் அகலும். முருகப்பெருமானின் அருளால் குடும்பத்தில் ஒற்றுமை, செல்வ வளம் மற்றும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். பாராயணம் செய்யும் முறை. பூஜை அறையில் விளக்கேற்றி முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்கள் சமர்ப்பிக்கவும். செவ்வாய்க்கிழமை, கார்த்திகை அல்லது விசாக நட்சத்திர நாளில் இந்த பாராயணத்தை தொடங்குவது மிகவும் சிறப்பானது. அதிகாலையில் நீராடி முருகப்பெருமானின் திருவுருவத்திற்கு விளக்கேற்றி செவ்வரளி மலர்களை சமர்ப்பிக்கவும். பின்னர் பக்தியுடனும் மன ஒருமைப்பாட்டுடனும் மயூர பந்தத்தை 27 முறை அல்லது 108 முறை பாராயணம் செய்யலாம். தொடர்ந்து இதனை செய்து வந்தால் முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையில் பல நன்மைகள் கிடைக்கும். இந்த ஆன்மீக பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த பதிவை விரும்பி உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து அறிய நமது சேனலை பின்தொடர்ந்து அறிவிப்பு மணியையும் இயக்குங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி. வணக்கம்.